ஸோ எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? உங்களோட ஒரு சின்ன கதையெல்லாம் சொல்லி உங்களை மோட்டிவேஷன் பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். பட் இங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கீங்க இன்னைக்குன்னு பார்த்து. என்னன்னே தெரியல. ரொம்ப அழகா இருக்கீங்க. பட் என்னன்னா நான் இந்த கம்பெனி நிர்வாகத்தில் சம்பாதிச்சிட்டு இருக்கிறத தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே சம்பாதிக்க முடியலன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். சம்பாதிக்க முடியல இல்லை, எல்லாருக்கும் சம்பாதிக்க முடிய தைரியம் வந்துருச்சு. அப்போ இன்னும் 3 நாள் தான் இருக்கு, நல்லா சேல் எடுத்துருங்கன்னு நம்பிக்கை வந்துருச்சு. கரெக்டுங்களா? என்ன வாய்ஸே காணோம்? சம்பாதிப்போம்ல. ஒரு குட்டி கதை சொல்றேன். அந்த கதையை முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு மோட்டிவேஷன் நான் கொடுக்குறேன். ஒரு சோப்பு கம்பெனி நிர்வாகம், பெரிய கம்பெனி இது. ஸோ அந்த கம்பெனியில் நிறைய டேர்ன் அவுட் போயிட்டு இருக்கும்போது நல்ல லாபம் சம்பாதிச்சிருந்தாங்க. இடையில என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சோப்பு கம்பெனியில் அங்கே உள்ளவங்க எல்லாருமே படித்த பீப்புள் தான், பயங்கரமாக படிச்சிருக்காங்க, நல்ல டிகிரி வாங்கியிருக்காங்க. எல்லாமே அந்த கம்பெனி நிர்வாகத்தில் நல்லா கொண்டு போகும்போது இடையில என்னன்னா சரிஞ்சிருச்சு அவங்களுடைய பிஸ்னஸ் சரியும் போது எம்டிக்கு ஃபோன் போகுது, என்னாச்சு, ஏன் பிஸ்னஸ் சரிஞ்சுது அப்படின்னு சொல்லிக்கும் போது அங்கே ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. தப்பு நடக்கிறதுனால எம்டி எதனால இது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு போர்டு மீட்டிங் நடத்தலாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு எம்டி போர்டு மீட்டிங் நடத்துகிறாரு. நடத்தும்போது சோப்பு ரன்னிங்கில் போகும். எப்போவுமே பாக்ஸ் எடுக்கும்போது ரன்னிங்கில் போயிட்டே இருப்போம். அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிட்டனால அவங்களுக்கு நஷ்டீட் ஆகிட்டு இருக்கு. இது என்ன பண்ணாரு, அந்த எம்டி கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு என் கேபின் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டார். எல்லாரும் தனித்தனியாக ஆலோசனை கேட்குறாரு. இது எதனால, ஏன் இப்படி ஆகுது, இந்த 3 மாதம் ஏன் கம்பெனியோட வருமானம் வரல, வருமானம் வராதுக்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது எல்லாமே நல்லா படித்தவங்க அதை யோசிக்கிறாங்க. ஆனால் சரியான ஐடியா உங்களுக்கு வரவே இல்லை. அந்த நேரம் அந்த டேபிளுக்கு காஃபி கொண்டு வரத்துக்கு ஒரு காஃபி 5 எடுத்துகிட்டு வரப்பல, காஃபி எல்லாருக்கும் வைக்கிறாப்புல, வச்சுட்டு திரும்பி போயிடுறாப்புல. இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஆவேசம், நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக பேசுகிறாங்க. அந்த நிறுவனத்தில் எம்டி ரொம்ப பயங்கரமாக கோபமாக உட்காந்துருக்காரு. ஏன்னா 3 மாதம் நல்லா வளர்ந்த கம்பெனி நஷ்டத்தில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்குறாரு, உங்களுக்கு நான் சம்பளத்தில் குறை வச்சேனா, வேறு ஏதாவது இதுவாக இருக்கா, இல்லை ஏன் வேலை மேலே உங்களுக்கு கவனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவர் கேட்டுட்ருக்காரு. கேட்டுட்டு இருக்கும்போது திரும்பி அந்த காஃபி 5 அந்த கப்பை எடுக்கிறதுக்காக வரான். எடுக்க வரும்போது, சார் நான் ஒரு சின்ன ஐடியா சொல்லலாமா அப்படின்னு கேட்கும்போது அங்கே படித்த பீப்புளெலாம், எங்களுக்கே வரல ஐடியா, நீ எப்படி ஐடியா சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பிக்காரனை திட்டுறாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் சார், அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்களாம் அவனை திட்டுறாங்க. எங்களுக்கு தெரியாத ஐடியாவா, நாங்கள் இவ்வளோ படிச்சிருக்கோம், எங்களுக்கு வராத ஐடியாவா, நீ கொடுத்துட போகிற அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் அந்த எம்டி சொல்கிறாரு, என்னதான் அந்த தம்பி சொல்ல வரான் கேட்போமே அப்படின்னு சொல்லும்போது, இந்த சோப்பு பாக்ஸ் லைனாக போகும்போது அதில் எம்டி பாக்ஸும் போயிடுது. வெறும் எம்டி பாக்ஸ் போகிறனால சோப்பு அது உள்ள நுழையில. அதனால் என்ன சோப்பு பாக்ஸும் எம்டி பாக்ஸும் போக போக அந்த பாக்ஸ் நிறைஞ்சி ஒரு நாள் அவங்களுக்கு நஷ்டீட் ஆகிட்டு இருக்கு. அப்போது இந்த காஃபி பை சொன்னால், நீங்கள் அந்த சோப்பு பாக்ஸு கிட்ட ஒரு சின்ன ஃபேனை வைங்க, அந்த காலி பாக்ஸ் மட்டும் அந்த ஃபேன் காற்றுல கீழே விழுந்துடும், சோப்பு பாக்ஸு கரெக்டாக போய் பாக்ஸில் அடிக்கிடும் சார் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா தான் கொடுத்தான். சரியான ஐடியா அது. அந்த காலி பாக்ஸ் தானே, காலி பாக்ஸோட போகிறனால தானே நஷ்டீட் வந்துட்டு இருக்கு. அந்த ஃபேனை வச்சுன்னா அந்த காலி பாக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடும், இந்த சோப்பு பாக்ஸ் எல்லாம் உள்ள அழகாக அடிக்கிடும் சார் சொன்னோன்னே அந்த எம்டிக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இவ்வளோ பேர் படிச்சிருக்கீங்க, ஒரு படிக்காத பையன், ஒரு காஃபி பையன், அவன் இந்த ஐடியா கொடுக்குறான், இது வரைக்கும் உங்களுக்கு இந்த ஐடியா தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்டி அவனை என்கரேஜ் பண்ணி ஒரு அமௌண்ட்டே கொடுக்குறாரு. ஓகே.